Taste the Daily. தமிழகத்தில் அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்திற்கு போதிய இணைய வசதி இல்லாததால் காட்சிப் பொருளாக மாறி வருவதாக ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுமார் 21,000க்கும் மேற்பட்ட தொடக்கப் பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க இணைய வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறை திட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் நிதி மேலாண்மையில் திறனற்ற ஸ்டாலின் அரசு கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கருவூலத்தையே காலியாக்கியுள்ள நிலையில் மாணவர்களின் கல்விக்கு கூட நிதி ஒதுக்காமல் இணைய வசதியின்றி ஸ்மார்ட் வகுப்பறைகளை வெறும் காட்சிப் பொருளாகவே வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிடுவதைப் போல நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்தாத ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து மக்கள் நலத்திட்ட பணிகளும் முடங்கியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை அருகே மருத்துவக் கழிவுகள் மீண்டும் கொட்டப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முக்கூடல், சுத்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் சமீபத்தில் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவக் கழிவுகள் திருநெல்வேலியில் கொட்டப்பட்ட நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கண்டித்ததை தொடர்ந்து அவை அகற்றப்பட்டன. இந்த நிலையில் ரெட்டியார்பட்டி அருகே மீண்டும் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் தமிழக எல்லையில் மருத்துவக் கழிவுகளை கொட்டும் கேரள அரசை கண்டிக்காமல் கள்ள மௌனம் காத்து வருவது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விருதுநகர் அருகே நடந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 6 தொழிலாளர்கள் காயமடைந்த நிலையில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். கோவில்புலிக்குத்தியில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் பட்டாசு ஆலையின் 6 அறைகள் தரைமட்டமான நிலையில் இடிபாடுகளில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். உடல் கருகிய நிலையில் மீட்கப்பட்ட பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் ஆண் தொழிலாளர் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பட்டாசு தொழிற்சாலைகளில் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு வரும் நிலையில் இதனை தடுக்க திறனற்ற ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நாட்டிலேயே அதிகபட்சமாக மைனாரிட்டி பாஜக 1700 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்தது அம்பலமாகியுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் கட்சிகளின் செலவின கணக்கு குறித்த அறிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதில் நாட்டின் பிரதான 7 கட்சிகள் செலவழித்த மொத்த தொகையை விட மைனாரிட்டி பாஜக 680 கோடி ரூபாய் அதிகம் செலவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 1264 கோடி ரூபாய் செலவு செய்த நிலையில் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் 37% கூடுதலாக செலவு செய்துள்ளது. ஏற்கனவே சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை சோதனை நடவடிக்கைகள் மூலம் மிரட்டி தேர்தல் பத்திரம் மூலம் 7000 கோடிக்கும் மேல் நன்கொடை வசூலித்த விவகாரம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.